ஒருத்தருக்கு வந்து இப்போ சுந்தர்ராஜன் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களை எப்படி கூப்பிடுறாங்கிறது தான் கேள்வி. நம்ம தமிழ் எண்கணிதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒளி அலைகளுக்கு தான் பவர் அதிகம். ஒருத்தர் சுந்தர்ராஜன் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா அவரை சுந்தர்னு அதிகமாக கூப்பிடுவாங்க இல்லையா? ஒரு பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ சுந்தர் அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா அந்த சுந்தருங்களுடைய வார்த்தைக்கு தான் இந்த தமிழ் எண்கணிதம் சிறப்பாக வேலை செய்யும். இப்போ இந்த சுந்தருங்கிற வார்த்தைக்கான எண்களை வந்து நம்ம கூட்டணும். இப்போ சுந்தருங்கிற வார்த்தைக்கான எண்களை நம்ம கூட்டும்போது பார்த்தீங்கன்னா சூங்கிற விஷயத்துக்கு வந்து 10 மார்க், இந்துங்கிற வார்த்தைக்கு 8 மார்க் 18, அதே மாதிரி இத்துங்கிற வார்த்தைக்கு 8 மார்க் 26, அந்த இத்து ஆணு கூட்டும்போது 29, இரு கொண்டு 30. அப்போ சுந்தர் என்ற பெயர் செவ்வாய்ங்கிற கிரகமாக இயங்கும். அப்போ அவருடைய ஜாதகத்தில் அவருடைய லக்னத்திற்கு செவ்வாய் எப்படிப்பட்டவர், அந்த செவ்வாய் சுபத்தன்மை உடையவராக இருந்தால் அவரை சுந்தர் சுந்தர் என்று அழைக்கின்ற பொழுது அவர் வாழ்க்கையில் மேலே போயிட்டே இருப்பார். அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் போய் பார்த்தீங்கன்னா கோகாரங்களாக இருப்பாங்க. ஒரு சில பேர் எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைப்பாங்க. அதே அது முடிக்கிறாங்க முடிக்கலைங்கிற அது வேறு விஷயம், அவங்க ஜாதகத்தை பொறுத்துக்கு. ஆனால் அதை முடிக்கணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் இயற்கையான அந்த குணங்களாக இருக்கும். அவங்க விளையாட்டில் நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும், சில பேருக்கு மருத்துவத்தில் ஆர்வம் இருக்கும். அந்த நம்ம உச்சரிக்கக்கூடிய ஒளி அலைகளுக்கு தான் மதிப்பீடு. நீ எந்த பேர் கொடுத்தாலும் சரிங்க, இந்த மாதிரி குணங்கள் அவங்களுக்கு இருக்குன்னு நல்லா சொல்ல முடியும்.